ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்வீட்டோட தாங்க வந்திருக்கேன். ராகி ஸ்வீட்டு தாங்க இது. வந்துட்டு ராகி மண்ணின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாயில் வச்சதுமே வெண்ணெயாக கரைஞ்சி போயிருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டான டிஷ்ஷு தாங்க இது. இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு 1 கப்பு போல் ராகி எடுத்து நல்லா ஒரு 2 டைம் கிட்ட அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சுத்தமான ராகியாக எடுத்துக்கோங்க. தூசி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 7 மணி நேரத்துலேருந்துனாலும் கண்டிப்பாக ஊறணும். அப்போனா தான் நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இதை வந்து நல்லா ஒரு 2 டைம் கிட்ட அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒரு 7 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்துட்டு மிக்சியில் சேர்த்துக்கிடலாம். அரைச்சி பால் எடுக்கணும், அதனால் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இது வந்து ஜூஸர் இருக்கும்ல, அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு பெரிய மிக்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார் இருக்கும்ல, பெரிய ஜாரு, அதில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச தண்ணி தேவையில்லை, நம்ம ராகியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ராகி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு 1 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த பாலை எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி அந்த பால் மட்டும் நம்மளுக்கு தேவை, சக்கை தேவையில்லை. இந்த மாதிரி வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை துணி இருக்கும்ல, காட்டன் துணி, அதில் வந்து வடிகட்டிக்கிடலாம். பாருங்கள், இந்த பால் மட்டும் கீழே வந்து வடியும். மேலாப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு அந்த ராகி பால்லாம் கீழே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கையில் வச்சு நல்லா புழிஞ்சிக்கோங்க. நான் மொத்தமாக வந்துட்டு 4 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே ஊற்றாதீங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான பாலாக இருக்கணும் ராகி பால். இப்போ மிக்சியிலேயே 1 கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட நல்ல வாசனைக்காண்டி நான் வந்து ஒரு 5 ஏலக்காய் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரையாது, அதுக்காண்டி தான். ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு 2 கப்பு போல் தண்ணி ஊற்றி இப்போ தேங்காய் பாலும் எடுத்துக்கிறலாம். அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு ராகி பால், அதிலே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. தனியாலாம் வைக்க தேவையில்லை, அதிலே ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ சேர்த்துட்டு அந்த ராகி பாலும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே வந்துட்டு அந்த ராகி பால் வந்து கெட்டியாக இருக்கனால கீழே வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கிறலாம். வெல்லத்தில் தூசி மண் ஏதாச்சும் இருக்கும், அதனால தாங்க நான் வந்துட்டு கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே சேர்த்துக்கிறலாம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக மட்டும் கரைச்சா போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை, சும்மா தண்ணியாக மட்டும் கரைஞ்சிருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த பாலை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து கை விடாமல் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கீழே வந்து கெட்டி படுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அந்த ராகியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆகிரும். ஸ்டார்டிங்கில் கெட்டியாகிற மாதிரி இருக்கும், ஆனால் கை விடாமல் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல ஷைனிங் கொடுக்குங்க. அதனால தான் நான் வந்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி இருக்கிற வெல்லம் எல்லாத்தையுமே ஃபுல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டாச்சு.
1 கப்பு ராகிக்கு 1 கப்பு தேங்காய், 1 கப்பு போல் வெல்லம், 3மே எல்லாம் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த வெல்லம் வந்து ஃபுல்லாக எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் நல்லா ஷைனிங் கொடுக்குது பார்த்திங்களா? சூப்பராக இருக்குங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் நெய் எதுவுமே ஊற்றது வேண்டாம். பாருங்கள், நல்லா ஷைனிங் கொடுக்குது. அவ்வளோதாங்க. நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வெல்லம்லாம் ஃபுல்லாக எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா அல்வா பதம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து போட்டோம் அப்படின்னா கரண்டியில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லை அப்படின்னா நெய் ஏதாவது ஒன்று கீழே மட்டும் லைட்டாக தடவிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாழையில இருந்துச்சு அப்படின்னா கீழே வாழையில கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக ஒட்டாமல் வரணும், அதுக்காண்டி மட்டும்தாங்க. தேய்ச்சிட்டு மேலாப்பில் நான் வந்துட்டு நட்ஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நட்ஸு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னாலும் தேவையில்லை. அது நம்மளோட விருப்பம்தாங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி ஸ்வீட் அந்த பேட்டர் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறலாம். இதில் போட்டுட்டு நல்லா ஆறணுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமேட்டு பீஸ் போட்டு கட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா 2 hours ஆச்சும் ஆகும் ஆறுறதுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் ஆறிடும். ஆனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம்னாலும் வெளியே வச்சுட்டு நல்லா அந்த ரொம்ப அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். நான் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. அரை மணி நேரம் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். சூப்பராக ஆறிடுச்சு, நல்லா செட் ஆகிருச்சு. நீங்கள் கையை வச்சு லைட்டாக எடுத்திங்கனாலே அது பாட்டுக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பராக செட் ஆகிருச்சுல. நான் கையிலே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே அழகாக வரும். நல்லா அல்வா மாதிரி இருந்துச்சுங்க. லைட்டாக தட்டை மட்டும் கவுத்திட்டு மேலாப்பில் எடுத்து விட்ருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்ட்டு, செம்ம ஹெல்த்தியும் கூட. ராகி வச்சு செய்யும்போது கண்டிப்பாக ஹெல்தி. நம்ம எந்த ஒரு இதுவுமே சேர்க்கலை. தேங்காய் பால், அதோட ராகி பால், வெல்லம், இது 3மே ஹெல்தி தான். வேறு நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் பீஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. அப்படியே கட் பண்ணுறதே தெரியலைங்க, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி செய்யுங்க. இதே அளவுலையே சூப்பராக வரும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ராகி மால்ட்டா அடிக்கடி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி எடுத்து ஸ்நாக்ஸ் கேட்கும்போது எடுத்து கொடுத்துக்கறலாம். சூப்பராக சாப்பிடுவாங்க. சம்மர் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெய்லி ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. வாயில் வச்சதுமே வெண்ணெயாக கரைஞ்சி போயிருங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.